கன்னியாகுமரி மாவட்டம் சின்னவிலை கடற்கரை கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் கால்டன் பிருந்தா தம்பதியினர். இவர்களுக்கு 3 குழந்தைகள் உள்ளனர். இவர்களுக்கிடையே ஏற்பட்ட குடும்ப பிரச்சினை காரணமாக 2 குழந்தை கால்டனிடமும் 1 குழந்தை பிருந்தாவிடமும் இருந்துள்ளனர். இந்நிலையில் குழந்தையை பார்க்க சென்ற கால்டனிடம் மனைவியின் சகோதரர் ஆண்டோ தகராறு செய்துள்ளார். அப்போது மனைவியின் உறவினர்கள் மற்றும் ஆண்டோவின் கூட்டாளிகள் என 25க்கும் மேற்பட்டோர் கால்டனை சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதனைக் கண்ட அக்கம்பக்கத்தினர் ரத்த காயங்களுடன் இருந்த கால்டன் மற்றும் அவரது தம்பியை மீட்டு ஆசரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்தனர். மேலும் இதுகுறித்து மணவாளக்குறிச்சி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. ஆனால் சம்பவம் நடந்த 2 நாட்கள் ஆகியும் போலீசார் எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் தாக்குதல் நடத்திய நபர்களை கைது செய்யவில்லை என்றும் குற்றம் சாட்டிய கால்டன் உடனடியாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டாட்சியர் அலுவலகத்தில் வருவாய் தீர்வாயம் சமப்பந்தி நடைபெற்றது. இதில் மதுரவேலூர், வடரங்கம், அத்தியூர், சோதியக்குடி உள்ளிட்ட 10 கிராமங்களின் வருவாய் கணக்குகள் சரிபார்க்கப்பட்டதை ஆய்வு செய்தனர். மேலும் வருவாய் கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்களிடம் இருந்து வீட்டுமனை பட்டா, பட்டா மாறுதல், புதிய ஸ்மார்ட் கார்டு கேட்டு விண்ணப்பம், குடும்ப அட்டையில் பெயர் சேர்த்தல், நீக்குதல், நில அளவை உள்ளிட்ட 258 மனுக்கள் பெறப்பட்டன. இதில் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி பங்கேற்று வருவாய் தீர்வாய கணக்குகளை ஆய்வு செய்ததோடு அளவீடு கருவிகளையும் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அருகே பருத்தியூர் புனித அந்தோணியார் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தில் புதிய கொடிமரம் ஆர்ச்சரிப்பு, நற்கருணை பெருவிழா, தேர்பவனி ஆகிய முப்பெரும் விழா பங்குகுரு மரியலூயிஸ் முன்னிலையில் நடைபெற்றது. மேலும் திருப்பள்ளி முடிந்த பின்னர் இன்னிசை முழங்க வான வேடிக்கையுடன் புனித அந்தோணியார் சப்பரத்தில் பவனி சென்றார். இவ்விழாவில் நாகை மறைமாவட்ட அதிபர் பன்னீர்செல்வம் மற்றும் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியைச் சேர்ந்தவர்கள் வெங்கடேஸ்வரன், கவிதா தம்பதியினர். இவர்களுக்கு நக்குள் என்ற மகன் உள்ளார். இந்நிலையில் இவர்கள் மூவரும் தேவக்கோட்டையில் இருந்து காரைக்குடி நோக்கி காரில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது சடையங்காடு விளக்கு சாலை பகுதியில் நின்று கொண்டிருந்த போது பின்னால் அதிவேகமாக வந்த அரசு பேருந்து கார் மீது மோதி விபத்திற்குள்ளானது. இதில் நகுல் மற்றும் கவிதா இருவரும் பலத்த காயங்களுடன் தேவக்கோட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்நிலையில் மதுபோதையில் விபத்து ஏற்படுத்திய அரசு பேருந்து ஓட்டுநர் தனபாலை பொதுமக்கள் பிடித்தவுடன் அங்கேயே படுத்து உறங்கினார். இதனையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் பேருந்து ஓட்டுநர் தனபாலை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடியில் உள்ள சர்ப்பதிவாளர் அலுவலகத்தில் செந்தில்குமார் என்பவர் சர்ப்பதிவாளராக பணிபுரிந்து வருகிறார். இந்த அலுவலகத்தில் பத்திரப்பதிவு சம்பந்தமாக பல்வேறு முறைகேடுகள் நடப்பதாக தொடர்ந்து புகார் வந்துள்ளது. அதன் பெயரில் திண்டுக்கல் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது அலுவலகத்தில் இருந்த 2 ஆவண எழுத்தர்கள் மற்றும் 4 ஊழியர்களிடம் இருந்து கணக்கில் வராத 1,64,300 ரூபாய் கைப்பற்றப்பட்டது. மேலும் அவர்களிடம் இருந்து முக்கிய ஆவணங்களும் பறிமுதல் செய்யப்பட்டது. பத்திரப்பதிவு அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் மேற்கொண்ட அதிரடி சோதனையால் கன்னிவாடி பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் திரேஸ்புரம் கடற்கரை பகுதியில் சுங்கத்தடுப்புத்துறை பிரிவு அதிகாரிகள் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது கடற்கரையில் சந்தேகத்திற்கிடமான வகையில் படகு ஒன்று நங்கூரம் இட்டு நிறுத்தப்பட்டிருந்தது. அந்த படகில் அதிகாரிகள் சோதனை செய்தபோது 2460 கிலோ இஞ்சி பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து 2460 கிலோ இஞ்சி மற்றும் படகை சுங்கத்தடுப்பு சட்டத்தின் கீழ் அதிகாரிகள் கைப்பற்றினர். மேலும் இது தொடர்பாக திரேஸ்புரம் பகுதியைச் சேர்ந்த ரவி, ஜேம்ஸ் ராஜா, மகேஷ் ஆகியோரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் செக்கோடி கிராமத்தைச் சேர்ந்தவர் மூதாட்டி காவேரி அம்மாள். இவர் தனது பேத்தையுடன் வெள்ளிச்சந்தை அருகில் உள்ள மகேந்திரமங்கலத்தில் உள்ள உறவினர் வீட்டிற்கு செல்வதற்காக செக்கோடியில் இருந்து அரசு பேருந்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது பாலக்கோடு அருகே சோமனஹள்ளி பேருந்து நிறுத்தத்தில் பேருந்து நின்ற சமயம் பார்த்து 2 பெண்கள் மூதாட்டியின் கழுத்தில் இருந்த 3 பவுன் தங்க சங்கிலியை பறித்துக் கொண்டு பேருந்தை விட்டு கீழே இறங்கி தப்பி செல்ல முயன்றுள்ளனர். அப்போது மூதாட்டியின் அலறல் சத்தம் கேட்டு சக பெயரிகள் 2 பெண்களையும் தப்பிச் செல்லாதவாறு பிடித்து பாலக்கோடு காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இதனையடுத்து போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் அவர்கள் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பிள்ளையார் கோவில் தெருவில் வசிக்கும் ஜோதி மற்றும் அவருடைய தங்கை மாதவி என்பது தெரியவந்தது. இதனையடுத்து அவர்களிடம் இருந்த 3 பவுன் தங்க சங்கிலியை பறிமுதல் செய்து இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்து பாலக்கோடு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தருமபுரி சிறையில் அடைத்தனர்.
சென்னையை அடுத்த நசரத்பேட்டையில் வண்டலூர் மீஞ்சூர் சர்வீஸ் சாலையில் பூந்தமல்லி போக்குவரத்து போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக வந்த வாகனம் போலீசாரை கண்டதும் நிற்காமல் வேகமாக சென்றுள்ளது. இதனையடுத்து சந்தேகமடைந்த போக்குவரத்து போலீசார் அந்த வாகனத்தை விரட்டி சென்ற நிலையில் நிற்காமல் சென்ற வாகனம் நசரத்பேட்டை சிக்னலில் நின்றது. போலீசார் வருவதைக் கண்டதும் வாகனத்தை ஓட்டி வந்த நபர் தப்பிச் சென்றார். சந்தேகத்தின் பெயரில் போலீசார் வாகனத்தை திறந்து பார்த்தபோது அதில் 1 டன் குட்கா இருப்பது தெரியவந்தது. இதுகுறித்து நசரத்பேட்டை போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதன் பெயரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசாரிடம் குட்காவுடன் பிடிப்பட்ட வாகனத்தை ஒப்படைத்தனர். மேலும் குட்காவை கடத்தி வந்த நபர் யார் என்பது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சர்வதேச குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள தியாகி நாராயணசாமி நகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்கள் விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தலைமை ஆசிரியர் தாமரை செல்வன் தலைமையில் மாணவர்கள் குழந்தை தொழிலாளர் இல்லாத நாட்டை உருவாக்கவும், பிஞ்சு குழந்தைகளை குழந்தை தொழிலாளர் முறை என்ற கொடுமையில் இருந்து விடுவித்து இனிமையான குழந்தை பருவம், முறையான கல்வியை அளித்து வாழ்வில் ஒளியேற்றுவதே அனைவரின் கடமை என்பதை விழிப்புணர்வு ஏற்படுத்தி குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிக்க பாடுபடுவேன் என்று உறுதிமொழியேற்றனர். இதில் ஆசிரியர்கள், மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டனர். வடசென்னையின் பிரதான பகுதிகளான வண்ணாரப்பேட்டை, திருவொற்றியூர், புதுவண்ணாரப்பேட்டை, தண்டையார்பேட்டை, டோல்கேட் ஆகிய பகுதிகளில் பலத்த காற்று மற்றும் இடி மின்னலுடன் கூடிய பலத்த மழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே திருவிடைமருதூரில் சோழபுரம் உட்கோட்ட காவல்துறை சார்பில் பொதுமக்கள் குறைதீர்க்கும் மனுக்கள் மீதான சிறப்பு முகாம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ஜாஃபர் சித்திக் தலைமையில் நடைபெற்றது. இதில் நிலப்பிரச்சினை, வழித்தட பிரச்சினை, பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சினை, குடும்ப பிரச்சினை, முன்விரோத பிரச்சினை உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட மனுக்கள் மீது விசாரித்து நடவடிக்கை எடுக்கப்பட்டது. முடியாத மனுக்கள் மீது நீதிமன்றம் செல்ல வழிவகை செய்யப்பட்டது. தொடர்ந்து முதல்வர் தனிப்பிரிவிற்கு அனுப்பிய மனுக்கள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு 33 புகார் மனுக்கள் மீது தீர்வு காணப்பட்டது. உலக குருதி கொடையாளர் தினத்தை முன்னிட்டு கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்வி மற்றும் ஆராய்ச்சித்துறை சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இப்பேரணியை மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் கொடியசைத்து தொடங்கி வைத்து பேரணியில் பங்கேற்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். பேரணியில் பங்கேற்றவர்கள் இரத்த தானம் வழங்குவதின் அவசியம் குறித்த பதாகைகளை கையில் ஏந்தியவாறு சென்றனர். அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் தொடங்கிய இந்த பேரணி காதி கிராமம் விளையாட்டுத் திடல் வரை சென்று மீண்டும் மருத்துவமனை வளாகத்திலேயே நிறைவு பெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அஞ்சலாற்று கரையில் காவல்துறையினர் இரவு வாகன சோதனையில் ஈடுபட்டு வந்தனர். அப்போது வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்தவர் போலீசாரை கண்டதும் வாகனத்தை நிறுத்தாமல் வேகமாக ஓட்டி சென்றுள்ளார். இதனால் சந்தேகமடைந்த போலீசார் இருசக்கர வாகனத்தை விரட்டிச் சென்று பிடித்து விசாரித்துள்ளனர். அதில் அந்த நபர் சென்னை வில்லிவாக்கத்தில் வசிக்கும் முத்து என்பதும் இவர் ஓட்டி வந்த வாகனம் திருடப்பட்டது என்பதும் தெரியவந்தது. மேலும் மயிலாடுதுறையில் உள்ள தனது நண்பர்களின் உதவியோடு வாகனங்களை திருடி சென்னைக்கு எடுத்து செல்வதும் விசாரணையில் தெரியவந்தது. இதனையடுத்து அவரிடம் இருந்து 10க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்த போலீசார் அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். திமுக நாடாளுமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்பு முதல் முறையாக தூத்துக்குடிக்கு வருகை தந்த நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 50 லட்சம் ரூபாய் செலவில் பல்வேறு வசதிகளுடன் புனரமைக்கப்பட்ட மக்கள் குறைதீர்க்கும் கூட்ட அரங்கை திறந்து வைத்தார். முன்னதாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகள் 10 பேருக்கு இருசக்கர வாகனம் மற்றும் ஆட்டோ வழங்கினார். பின்னர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு மரக்கன்று நட்டார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் கீதா ஜீவன், அனிதா ராதாகிருஷ்ணன், மேயர் ஜெகன் பெரியசாமி, மாவட்ட ஆட்சியர் லட்சுமிபதி ஆகியோர் பங்கேற்றனர். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் ஜூலை 10ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளதால் அத்தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ளது. இந்நிலையில் நிலை கண்காணிப்பு குழு வட்டாட்சியர் துறை செல்வகுமார் தலைமையிலான போலீசார் மேலக்குந்தி கிராமத்தில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது காரில் வந்த கவியரசன் என்பவரின் வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்ததில் 10,04,000 ரூபாய் மதிப்பிலான 23 கிலோ வெள்ளிக்காசுகள் உள்ளிட்டவை செஞ்சி பகுதிக்கு உரிய அனுமதியின்றி கொண்டு செல்வது தெரியவந்தது. இதனையடுத்து அவற்றை பறிமுதல் செய்து விக்கிரவாண்டி வருவாய் வட்டாட்சியர் யுவராஜிடம் ஒப்படைத்தனர்.
இலங்கை யாழ்ப்பாண மாவட்டத்தைச் சேர்ந்த மைக்கேல் பெர்னாண்டோ, விஜயகுமார் ஆகிய இரு மீனவர்கள் கடந்த 10ஆம் தேதி ஃபைபர் படகில் மீன்பிடிக்க சென்றுள்ளனர். அப்போது இவர்கள் வந்த படகு என்ஜின் பழுதானதால் திசை மாறி நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே ஆற்காட்டுத்துறை கடற்பகுதிக்கு வந்தனர். இந்நிலையில் கடந்த 2 நாட்களாக நடுக்கடலில் உயிருக்கு போராடிய இலங்கை மீனவர்கள் இருவரையும் ஆற்காட்டுத்துறை மீனவர்கள் மீட்டு கரை சேர்த்தனர். 2 நாட்களாக கடல் தண்ணீர் குடித்த நிலையில் உடல்நலம் பாதிக்கப்பட்டு வேதாரண்யம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். பின்னர் இருவரையும் வேதாரண்யம் கடலோர காவல் குழும போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே சேத்தூர் ஊராட்சிக்குட்பட்ட பொட்டமலைப்பட்டியைச் சேர்ந்த வாசுதேவன் கேரளாவில் கூலி வேலை செய்து வருகிறார். இவரது மனைவி தனலட்சுமி கடந்த சில நாட்களாகவே தீராத வயிற்று வலியால் அவதிப்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வயிற்று வலியால் அவதிப்பட்ட அவர் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் சேலையால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்த நத்தம் போலீசார் இறந்தவர் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக நத்தம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தீராத வயிற்று வலியால் பெண் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை அருகே உள்ள குமாரப்பட்டி அரசு உயர்நிலைப் பள்ளியில் உள்ள மேல்நிலை குடிநீர் தொட்டியை சுத்தம் செய்யும் பள்ளி மாணவர்கள் தலைமை ஆசிரியர் அறிவுறுத்தி உள்ளதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து பள்ளி மாணவர்கள் மாடியில் ஏறி குடிநீர் தொட்டியை சுத்தம் செய்வதை அங்கிருந்தவர்கள் தங்களது செல்போனில் படம் பிடித்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளனர். தற்போதைய காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வரும் நிலையில் மாணவர்களை சுத்தம் செய்ய வைத்த தலைமை ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை தாலுகா கருமுடி கிராமத்தில் அருள்மிகு திருவேட்டை ஐயனார் அருள்மிகு தர்ம முனீஸ்வரர் ஆலய வைகாசி உற்சவ விழாவை முன்னிட்டு மஞ்சு விரட்டு நடைபெற்றது. முன்னதாக கோவில் காளைகள் பேராவூரணியில் இருந்து வரவழைக்கப்பட்டு முதல் மரியாதை செலுத்திய பிறகு அவிழ்த்து விடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து காளைகள் ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ந்து அவிழ்த்து விடப்பட்டது. வாடிவாசலில் இருந்து அவிழ்த்து விடப்பட்ட காளைகள் சீறி பாய்ந்து ஓடிய காளைகளை வீரர்கள் அடக்கினர். இந்த மஞ்சு விரட்டு போட்டியை 100க்கும் மேற்பட்ட மக்கள் கண்டு ரசித்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே நெப்பத்தூர் கிராமத்தில் தனியார் நிறுவனம் சோலார் மூலம் மின்சாரம் தயாரிக்கும் பணியை மேற்கொண்டு வருகிறது. இதற்கு கிராம மக்கள், விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் தனியார் நிறுவனம் மற்றும் கிராம மக்கள் இரு தரப்பிற்கான அமைதி பேச்சுவார்த்தை சீர்காழி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் கோட்டாட்சியர் அர்ச்சனா தலைமையில் நடைபெற்றது. இந்த திட்டம் செயல்படுத்துவதற்காக கிராம மக்களிடம் எதிர்ப்பு உள்ள காரணத்தினால் திட்டத்தை செயல்படுத்துவது தொடர்பாக மாவட்ட ஆட்சியரின் கவனத்திற்கு கொண்டு சென்று மேல் நடவடிக்கை தொடரவும், அதுவரையில் பவர் பிளான்ட் தொடர்பாக பணிகள் நிறுத்தி வைக்கவும் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது.